2026 மேசராசிக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். 2026 மேசராசிக்கு ஒரு ஜாக்பாட்டான வருஷம்னே சொல்லலாம். இவங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு குரு மிதுன ராசில இருந்து கடகராசிக்கு மாற போறாருங்க. அதனால இவங்க நினைச்ச மாதிரி கார், புது வீடு, ப்ரொமோஷன், இவங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு பிளான் பண்ணாங்களோ ஜூனுக்கு முன்னாடி, அது எல்லாமே ஜூனுக்கு பிறகு நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு மேசராசிக்காரவங்க நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அது எல்லாமே இந்த வருஷம் ஜூனுக்கு பிறகு நடக்க போகுதுங்க. இவங்களை எல்லாரும் கெட்டவங்கன்னு சொன்னவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க போகிறாங்க. இவங்க 2026 ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையாளராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க புது வீடு வாங்கணும்னு நினச்சா 2026 கண்டிப்பாக வாங்குவாங்க. இவங்க பட்ட கடன்கள் எல்லாத்தையும் அடைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். மேசராசிக்காரர்கள் 2026 சூப்பர் ஸ்டாராக உருவாக போகிறாங்கங்க. ஸ்டார்டிங் டேவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சத்தில் இருக்கு. அதனால் இவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இவங்க உடற்பயிற்சிகள் பண்ணுறது இவங்களோட வாழ்க்கையில் மிகவும் ரொம்ப முக்கியமானதுன்னே சொல்லலாம். சனி 12ல் இருக்கிறனால இவங்களோட வாழ்க்கையில் உடற்பயிற்சி மிகவும் முக்கியமானதுன்னே சொல்லலாம். சனி 12ல் இருக்கிறனால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காரிய தடைகள் உருவாகலாம். அது மட்டும் இல்லை, சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இந்த 4 கோள்களும் 9ஆம் இடத்துல இருக்குது. அதனால் இவங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். இவங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா ஒரு லக்குன்னே சொல்லலாம். ஆமாங்க, இவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இவங்க நினச்ச வேலைகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். வேலையே இல்லாததற்கு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதனால் அந்த வேலையை ஏற்றுக்கிட்டாலே போதுங்க. மேசராசிக்காரங்களோட ரொம்ப ஒரு பலவீனம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோவம்தான். அதனால் அவங்க கோவத்தை குறைக்கணும். ரொம்ப பொறுமையாக இருந்தாலே அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய லக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்காமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கண்டுக்காமல் விடணும். அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப எமோஷ்னலாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற விஷயங்களை அவங்க எமோஷ்னலாக ஆகக்கூடாது. 2026 இவங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் பிரச்சனை கம்மியாகும். அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை இவங்களுக்கு உருவாகும். இந்த 2026 இவங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா இவங்க உறவுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாங்க, உறவுகளில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 2026 மேசராசிக்காரங்க யாரையும் நம்பாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. 2026 மேசராசிக்காரர்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். 2026 மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அல்ல போகுதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் இருக்குங்க. 2026 ஏழரை சனி மேசராசிக்கு வரப்போகுது என்பதால் அவர்கள் உடல் பயிற்சி கட்டாயமான ஒன்று. ஏனென்றால் உடற்பயிற்சி செய்யாவிட்டால் ஏழரை சனியின் தாக்கங்கள் அதிகமாகவே இவர்களுக்கு காணப்படும். 2026 மேசராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மிகவும் சால சிறந்தது. மேசராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது, பணத்தை யாரை நம்பியும் கொடுக்கக்கூடாது. பணம் இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி போட்டால் அது ஏமாற்றம் தான் அடையும். ஏன்னா அங்கு சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் பண விஷயங்களில் கவனம் தேவை. 2026 மேசராசிக்காரர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். 2026 மேசராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானும் துர்க்கை அம்மனும் தாங்க. இவங்களை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் ஏற்படலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.